3 லட்சம் இருந்தா போதும் ஆப் பில்ட் பண்ணிடலாம்னு சொன்னா முதல்ல அங்க இருந்து ஓடிடுங்க. கண்டிப்பா 3 லட்ச ரூபாய் வச்சு ஒரு எஃபிஷியன்டான ஆப்பை வந்து பில்ட் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாக தான் காசு செலவாகும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும்னா ஒரு குவாலிட்டியான பிளாட்ஃபார்மை பில்ட் பண்றதுக்கு 15 lakhs வேணும். ஒரு நல்ல வயபிளான ஒரு அப்ளிகேஷனோ ஒரு பிளாட்ஃபார்மோ பில்ட் பண்ணணும்னா கண்டிப்பா 15 ல இருந்து 20 lakhs கண்டிப்பா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பனா தான் உங்களுக்கு வயபிளான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். பில்ட் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ்ட்ட கொடுக்கலாமா இல்ல ஓன் டீம் ஹையர் பண்ணலாமா? உங்களுக்கு டெக்னாலஜி பத்தி ஐடியா இல்லனா ஏஜென்சிட்ட கொடுக்கிறது நல்லது. பட் என்னோட சஜஷன் ஓன் டீம் ஹையர் பண்றது தான். உங்ககிட்ட ஓன் டீம் இருந்தா டெய்லி ஒர்க் ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணலாம். ஸோ டெய்லி ப்ராக்ரஸ் பார்க்கறதுக்காக ஒரு ஓன் டீம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நல்ல சொல்யூஷனே கிடையாது. அது வந்து தேவையில்லாத அணிதான். டெய்லி ப்ராக்ரஸ் வேணும்னா நீங்க வந்து ஏஜென்சி கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டெய்லி ப்ராக்ரஸ் வந்து இமெயிலையோ இல்ல கால்லயோ சொல்லிடுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனரா ஒரு ஃபவுண்டரா நீங்க டெய்லி ப்ராக்ரஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மைல் ஸ்டோன்ஸ் செட் பண்ணியிருப்போம். அந்த மைல் ஸ்டோன்ஸ்க்கு எவ்ரி வீக்லி ப்ராக்ரஸ், வீக்லி ரிப்போர்ட்ஸ் அது மாதிரி பார்த்தா போதும். அதை தாண்டி நீங்க டெய்லியும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வேலை பிசினஸை பில்ட் பண்றது, உங்களோட பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற வேலையை பார்க்காம உட்காந்து இந்த பிளாட்ஃபார்மை தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. இனிஷியலா ஒரு ஆப் பில்ட் பண்றப்போ நிறைய பக்ஸ் வரும். சோ அதை ஈஸியா சரி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ஓன் ஏஜென்சி வச்சுட்டு டெவலப்பர்கிட்ட பக் மட்டும் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நல்லா சுத்த விட்டுருவாங்க. பில்ட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றது ஸ்லோவா இருக்கும். அண்ட் அதிகமா ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு அதிகமா காஸ்ட் ஆகும். இந்த ஒர்க் ப்ராக்ரஸ், இந்த பக்ஸ், அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், இதுக்காகலாம் நீங்க வந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்க கூடாது. ஒரு ஃபவுண்டரா ஒரு ஓனரா நீங்க வந்து பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்ணணும், அந்த பிசினஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த டெக்னாலஜி விஷயத்த டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட கொடுத்துட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டர்ஸ்க்கு பெட்டரான ஆப்ஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.